ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் நிதிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா பஞ்சு போல சாஃப்டா இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இடியாப்பத்துக்கு சாஃப்டா மாவு பிசைஞ்சுக்கலாமா? ஒரு பாத்திரத்துல நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு கடையில தான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான மாவை பிரிச்சு கொட்டிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ மாவு பாக்கெட் எடுத்திருக்கேன், அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கிட்டில தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அதை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே தெரியா தண்ணி ஊத்திடாதீங்க, பார்த்துட்டு ஊத்திக்கோங்க. இப்ப கை சூடு இருக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கு பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பானையில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப இட்லி தட்டுல துணி போட்டு தண்ணி தெளிச்சு வச்சிருக்கேன். இப்போ புளியறது போல உரல்ல எண்ணெய் தடவி எடுத்துக்கிறேன். இப்போ மாவை உருட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாவை உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ மூடி போட்டு தட்டுல தேவையான அளவை பிழிஞ்சு விடுறேன் இடியாப்பத்தை. இப்போ தட்டுல நல்லா பிழிஞ்சு விடுறேன். பாத்தீங்களா, ஒரு தட்டுல பிழிஞ்சு விட்டோன்னே இன்னொரு தட்டுலயும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு தட்டுலயும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சைட்ல இன்னொரு சில்வர் இட்லி பானையும் எடுத்திருக்கேன், அதுலயும் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இந்த அலுமினியம் இட்லி பானையில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இல்லையா, இதையும் ஒவ்வொரு தட்டா வச்சு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு இட்லி பானையிலையும் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன், சில்வர் இட்லி பானையில. இப்போ இடியாப்ப தட்டுல எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ இதுலயும் ஒண்ணு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இட்ல புளிஞ்சு எடுத்திருக்கோம் இல்லையா இடியாப்ப மாவை, அத இன்னொரு இட்லி பானையில தண்ணி கொதிக்குது இல்லையா, அதுலயும் வச்சு நல்லா 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. 15 minutes later. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு போல சாஃப்டா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த பானையிலையும் வேக வச்சதை எடுத்துக்கலாம். இப்போ இதுலயும் சாஃப்டா வெந்து வந்திருக்கு. பாத்தீங்களா, எவ்வளவு அழகா ஒட்டாம வருது. பாத்தீங்களா, இடியாப்பத்துக்கு குருமா வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சுட சுட இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் விட்டு சாப்பிட வேண்டியதான். சுட சுட இடியாப்பமும் தேங்காய் பாலும் தயாரா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஆளுங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.